இவர் வந்து கிரேசி மோகன் சார் ஸ்னூப்ல ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்தாருங்கிறது எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போது தான் தெரியும். சதீஷ் என்றால் விருதினை வழங்குவதற்காக நெருங்கிய நண்பர் நடிகர் திரு சிவகார்த்திகேயன் அவர்களை மேடை கிடைக்கிறோம். சுமதி ஸ்ரீனிவாசன் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அண்ட் தேங்க்யூ சுமதி மேம் என்னை இன்வைட் பண்ணதுக்கு அண்ட் சதீஷ்க்கு அவார்டு கொடுக்க வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் நான் அவார்டு வாங்கினப்போ கூட இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணல. ஆக்சுவலாக சதீஷ் கொடுக்குறதுக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப சந்தோஷம் சதீஷ்க்கு கிடைச்சதுக்கு. ஒரு ஒரு ரொம்ப நல்ல ப்ரெஸ்டீஜியஸான அவார்ட் கிடைக்கும்போது டெஃபினட்டாக இன்னும் நல்லா அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார் படங்களில். இனிமேல் காமெடி பண்ணுவீங்கல்ல? இல்லை நல்லா எந்த அவார்டு கொடுத்தாலும் அதை மட்டும் எதிர்பார்க்காதீங்க. சதீஷ் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான், அவருக்கு நிறைய ஆசைகள், நிறைய கனவு. சேலம் பக்கத்தில் இளம்பிள்ளைன்னு ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்தவர் தான் சதீஷ். இங்கே வந்து இது ஒரு இல்லைங்க, அங்கேருந்து வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த பஞ்சை சொல்கிறதுக்காக தான் மைக்கை வேணே ஆஃப் பண்ணி எல்லாம் பண்ணது. உடுப்பா ஒரு பஞ்சா தான், நல்ல பஞ்சா இருந்துச்சு, கிளாப்ஸ் வாங்கினோம் தான். இல்லை அந்த இளம்பிள்ளைன்னு ஒரு வில்லேஜ்லேருந்து வந்து இன்னைக்கு இப்படி ஒரு ஸ்டேஜ்ன்றது உண்மையிலே பெரிய விஷயந்தான். நிறையா சொல்லிட்டே இருப்பார், சிவா நீங்கள் வந்து ஹீரோவாக பண்ணுறீங்க, நான் அதில் காமெடினா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். சதீஷ் விடுங்க சதீஷ், நமக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் நானும் சதீஷும் முதல்ல ஒரு இந்த நம்ம வீட்டு கல்யாணத்தெல்லாம் சொல்லுவாங்கள்ல, ஃபஸ்ட்டு எங்கே சந்திச்சுக்கிட்டீங்க அந்த மாதிரி ஆரம்பிக்கிறேன் நான். நாங்கள் ஃபஸ்ட்டு சந்திச்சுக்கிட்டது வந்து அட்லி எடுத்த ஷார்ட் ஃபிலிமில் முகப்புத்தகமில் தான் மீட் பண்ணிக்கிட்டோம். ரெண்டு பேருமே ஓவராக பேசுகிறதுனால அதில் ஒரு போட்டியாகி ரெண்டு பேரும் அன்றைக்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஏன்னா யார் கலாய்ப்பா அதில் பெட்டர்ன்ற போட்டி வந்துடக்கூடாதுன்றதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து மற்றவங்களை கலாய்ப்போம் அப்படின்னு ஆரம்பித்தது தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப். அவர் நிறையா சொல்லிட்டே இருப்பார், நீங்கள் ஹீரோவாக நடிங்க அப்படின்னு சொல்லி. நான் அதை பெருசாக எடுத்துக்கல. பட் அவருக்கு நிறைய ஆசை இருந்தது, உங்களோட பண்ணுவேங்க, அடுத்து வந்து அஜித் சார், விஜய் சாரோட, அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாரோட அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைகளை, நிறைய நம்பிக்கையும் வச்சுருந்தார் சதீஷ். ஸோ நான் வளர்றதை விட சதீஷ் வளர்றது வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். சுமதி மேம் அவங்க வந்து ரொம்ப அழகான, ரொம்ப நல்ல ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது நிறைய கேட்டகரிஸில் ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான பீப்புளெலாம் ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்கு விருது கொடுத்து, அதில் என்னுடைய நண்பன் சதீஷும் ஒரு விருது வாங்குறான்றதை விட ஒரு சந்தோஷமான அழகான விஷயம் இருக்க முடியாது. தேங்க்யூ சுமதி மேம் இந்த விஷயத்த பண்ணதுக்கு. எனக்கு ஆரம்பத்தில் நான் சினிமாவில் வந்த டைமில் ஃபஸ்ட் இயர் நான் பண்ணதுக்காக, அப்போது நான் ரொம்ப எனக்கு கேமரா மேலே பெரிய பயம் இருந்தது. நடிக்கிறதுக்கு, பேசுகிறதுக்கு பயம் கிடையாது, நடிக்கிறதுக்கு ரொம்ப பயம் இருந்தது. அந்த டைமில் இவன் என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவார்டு கொடுத்தாங்க. நான் அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் நீ சூப்பராக பண்ணுறேன்றதுனால இல்லை, இந்த அவார்டு உன்னால் சூப்பராக பண்ண முடியும் நீ நம்புன்றதுக்காக ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அது சொன்ன மாதிரி கோபி என்ன சொன்ன மாதிரி அது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்க ஒரு புக்கில் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணாங்க. எனக்கு ஃபோட்டோ ஷூட்னா கொஞ்சம் அலர்ஜி. ஏன்னா பேசாமல் இருக்கணும் ஃபோட்டோனா, அப்படின்னா கஷ்டம் நமக்கு. நின்று அமைதியாக சிரிக்கணும், பார்க்கணும் அப்படின்னு. எனக்கு கோட்லாம் பண்ணி ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி நான் அவங்களை எப்படியே பார்த்துருந்தேன். கல்யாணத்துக்கு கூட நான் இப்படி ரெடி ஆகல மேடம், ஏன் மேடம் இதெல்லாம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி என் ஒய்ஃப் வந்து ப்ரொஃபஷன் சம்மந்தமாக எந்த விஷயத்துலையுமே வந்து தலையிடவே மாட்டாங்க. இன்றைக்கி அவங்க சொன்னாங்க, இந்த அவார்டு இருக்குது, நீங்கள் கரெக்டாக போயிடுங்க, மறக்காமல் போயிடுங்கன்னு சொல்லி காலையிலேருந்து இப்போ ஈவினிங் 8:30 வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. கிளம்பிட்டீங்களா, போய் ரீச் ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லி. அது எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் சுமதி மேம் மேலே வச்சுருக்க அந்த ரெஸ்பெக்ட் தான் அது. ஸோ இது இன்னும் பெருசாகணும், இன்னும் பெருசாக வளரணும், இன்னும் நிறைய பேர் இதை என்கரேஜ் பண்ணணும். அண்ட் அதான் என்னுடைய ஆசை. சுமதி மேம், உங்களுடைய டீம் அண்ட் உங்களுடைய ஃபேமிலி எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ் அண்ட் தேங்க்ஸ். இதுக்கப்புறம் அவர் 1/2 மணி நேரம் பேசுவார். நீங்கள் சாப்பிட்டு கிளம்புறதுன்னா கிளம்பலாம், ஒன்றும் மிஸ் ஆகாது. தேங்க்ஸ் வி அவார்ட்ஸ் முதல்ல. அண்ட் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. முதல் வரையில் அவங்க ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட அவார்டு வாங்கியிருக்கேன். ஸோ தேங்க்யூ. அதான் எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த விருதுகள்ன்றது தான் வந்து நம்மளை வேகமாக ஓட வைக்கும். அண்டு ஒரு விருது வாங்குறதுன்றதை விட இங்கே வந்து உட்காந்து எல்லாரையும் மீட் பண்ணுறதும் ஒரு சந்தோஷம். அவார்டு வாங்குறத விட எல்லாரையும் ரொம்ப நாள் கழித்து வந்து மீட் பண்ணுறது, அங்கே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறது, ஸோ அது எல்லாமே பெரிய சந்தோஷம்தான்.
எனக்கு அந்த விருதுகள்ன்றது வந்து உண்மையில் ஆரம்பிச்சு வச்சது வந்து அந்த டிஃபன் பாக்ஸ் தான். சின்ன வயசு ஸ்கூலில் அந்த எல்லாத்துக்கும் ஜெயிச்சா அந்த 10 ரூபாய்க்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் தருவாங்க. இந்த மாதிரி நிறையா வாங்கி வீட்டில் கொண்டு போய் வச்சு ஒரு லெவலில் எங்கள் அம்மாலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, டே இனிமேல் ஏதாவது தட்டு ஸ்பூன் இந்த மாதிரி வாங்கிட்டு வாடா, எல்லாம் வெறும் டிஃபன் பாக்ஸாகவே இருக்குது அப்படின்ற லெவலில் அந்த மாதிரி நிறையா அப்போ ஆரம்பித்தது தான் அந்த விருதுகள் அப்படிங்கிறது. இந்த இந்த இதில் போட்ட காமெடிலாம் வந்து உண்மையிலேயே எங்கள் ஸ்கூலில் நடந்தது. அந்த நல்லா இருக்கீங்களா மேட்ரு வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து எங்கள் ஹெட் மாஸ்டர்கிட்டே திமிரா 8வது படிக்கும்போது போயிட்டு இந்த மாதிரி கேட்டு, இதான் என் ஒய்ஃபு நல்லாவே இல்லை எவ்வளோ போய் நல்லா இருக்கான்றீங்கன்ட்டு அப்போ சொல்லி சம்மடி வாங்கினேன். அந்த அடியெல்லாம் பின்னாடி தேட்டரில் வந்து கிளாப்ஸாக கிடைக்கும் போது பயங்கர சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி தான் இன்னொரு வாட்டி எங்கள் ஹெட் மாஸ்டர் வந்து ஒரு வாட்டி கிளாஸ் எடுக்கும்போது சொன்னார், ஏதோ ஒரு ஜோக் ஒன்று சொன்னார், அதுக்கு புரியல. அதான் அந்த இதில் மான்கராத்தில் வச்சுருப்போம் அந்த சீனை. அதில் வந்து அந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி செம்ம காமெடி சார், நான் வேணா அப்படி போய் சிரிச்சிட்டு வந்துட்டுமா அப்படின்னேன். ஸோ இதுக்கும் செம்மடி ஒழிஞ்சு. பட் இது எல்லாமே வந்து தேட்டரில் கிளாப்ஸாக திருப்பி கிடைக்கும் போது சந்தோஷமாக இருந்தது. அதெல்லாம் இப்போ கிடைச்ச விருதுகள் தான். வாத்தியார் அடித்தாலும் அதை கேட்டு பசங்க எல்லாம் சிரித்தாங்க. ஸோ அப்போவே எனக்கு பயங்கர சந்தோஷம். சின்ன வயசில் ஸ்கூல்லேயே கேட்பாங்கல்ல, இந்த மாதிரி நீ என்னவா ஆக போகிற அப்படிங்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் காமெடி நான் ஆக போகிறேன் அப்படின்னா எல்லோரும் பயங்கரமாக சிரித்தாங்க. என்னடா நம்ம காமெடி நான் ஆகிறேன்னு சொன்னதுக்கே இப்படி சிரிக்கிறாங்களே அப்படின்னு நினச்சேன். பட் கலாச்சி சிரிச்சிருக்காங்க அப்போது. பட் இந்த மாதிரி அவார்டுகள்லாம் வாங்கும்போது தான் நமக்கும் அந்த நம்மளும் உண்மையிலே வந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கோன்ற அந்த எண்ணமே வருது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு தான். ஸோ அண்ட் எல்லாருமே இருந்த இடத்துல வந்து இது வாங்கியிருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஆல். ஸ்டேஜ்ன்றது உண்மையிலே பெரிய விஷயந்தான். நிறையா சொல்லிட்டே இருப்பார், சிவா நீங்கள் வந்து ஹீரோவாக பண்ணுறீங்க, நான் அதில் காமெடினா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். சதீஷ் விடுங்க சதீஷ், நமக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் நானும் சதீஷும் முதல்ல ஒரு இந்த நம்ம வீட்டு கல்யாணத்தெல்லாம் சொல்லுவாங்கள்ல, ஃபஸ்ட்டு எங்கே சந்திச்சுக்கிட்டீங்க அந்த மாதிரி ஆரம்பிக்கிறேன் நான். நாங்கள் ஃபஸ்ட்டு சந்திச்சுக்கிட்டது வந்து அட்லி எடுத்த ஷார்ட் ஃபிலிமில் முகப்புத்தகமில் தான் மீட் பண்ணிக்கிட்டோம். 2 பேருமே ஓவராக பேசுகிறதுனால அதில் ஒரு போட்டியாகி 2 பேரும் அன்றைக்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஏன்னா யார் கலாய்ப்பா அதில் பெட்டர்ன்ற போட்டி வந்துடக்கூடாதுன்றதுனால 2 பேரும் சேர்ந்து மற்றவங்களை கலாய்ப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப். அவர் நிறையா சொல்லிட்டே இருப்பார், நீங்கள் ஹீரோவாக நடிங்க அப்படின்னு சொல்லி. நான் அதை பெருசாக எடுத்துக்கல. பட் அவருக்கு நிறைய ஆசை இருந்தது, உங்களோட பண்ணுவேங்க, அடுத்து வந்து அஜித் சார், விஜய் சாரோட, அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாரோட அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைகளை நிறைய நம்பிக்கையும் வச்சுருந்தார் சதீஷ். ஸோ நான் வளர்றதை விட சதீஷ் வளர்றது வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். சுமதி மேம் அவங்க வந்து ரொம்ப அழகான பட் நான் அவார்டு வாங்கினப்போ கூட இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணல. ஆக்சுவலாக சதீஷ் கொடுக்குறதுக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப சந்தோஷம் சதீஷ்க்கு கிடைச்சதுக்கு. ஒரு ரொம்ப நல்ல ப்ரெஸ்டீஜியஸான அவார்ட் கிடைக்கும்போது டெஃபினட்டாக இன்னும் நல்லா அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார் படங்களில். இனிமேல் காமெடி பண்ணுவீங்கல்ல? இல்லை நல்லா எந்த அவார்டு கொடுத்தாலும் அதை மட்டும் எதிர்பார்க்காதீங்க. சதீஷ் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான், அவருக்கு நிறைய ஆசைகள், நிறைய கனவு. சேலம் பக்கத்தில் இளம்பிள்ளைன்னு ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்தவர் தான் சதீஷ். இங்கே வந்து இது ஒரு இல்லைங்க, அங்கேருந்து வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த பஞ்சை சொல்கிறதுக்காக தான் மைக்கை வேணே ஆஃப் பண்ணி எல்லாம் பண்ணது. உடுப்பா ஒரு பஞ்சா இருந்தால் நல்ல பஞ்சா இருந்துச்சு, கிளாப்ஸ் வாங்கிட்டோம் தான். இல்லை அந்த இளம்பிள்ளைன்னு ஒரு வில்லேஜ்லேருந்து வந்து இன்னைக்கு இப்படி ஒரு அதெல்லாம் தாண்டி என் ஒய்ஃப் வந்து ப்ரொஃபஷன் சம்மந்தமாக எந்த விஷயத்துலையுமே வந்து தலையிடவே மாட்டாங்க. இன்றைக்கி அவங்க சொன்னாங்க, இந்த அவார்டு இருக்குது, நீங்கள் கரெக்டாக போயிடுங்க, மறக்காமல் போயிடுங்கன்னு சொல்லி காலையிலேருந்து இப்போ ஈவினிங் 8:30 வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. கிளம்பிட்டீங்களா, போய் ரீச் ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லி. அது எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் சுமதி மேம் மேலே வச்சுருக்க அந்த ரெஸ்பெக்ட் தான் அது. ஸோ இது இன்னும் பெருசாகணும், இன்னும் பெருசாக வளரணும், இன்னும் நிறைய பேர் இதை என்கரேஜ் பண்ணணும். அண்ட் அதான் என்னுடைய ஆசை. சுமதி மேம், உங்களுடைய டீம் அண்ட் உங்களுடைய ஃபேமிலி எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ் அண்ட் தேங்க்ஸ். இதுக்கப்புறம் அவர் 1/2 மணி நேரம் பேசுவார். நீங்கள் சாப்பிட்டு கிளம்புறதுன்னா கிளம்பலாம், ஒன்றும் மிஸ் ஆகாது. தேங்க்ஸ் வி அவார்ட்ஸ் முதல்ல. அண்ட் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. முதல் வரையில் ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட அவார்டு வாங்கியிருக்கேன். ஸோ தேங்க்யூ. அதான் எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த விருதுகள்ன்றது தான் வந்து நம்மளை வேகமாக ஓட வைக்கும். அண்டு ஒரு விருது வாங்குறதுன்றதை விட இங்கே வந்து உட்காந்து எல்லாரையும் மீட் பண்ணுறதும் ஒரு சந்தோஷம். அவார்டு வாங்குறத விட வந்து கிரேசி மோகன் சார் ப்ளஸ் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்தாருங்கிறது எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போது தான் தெரியும். சதீஷ் ரிப்ஸ் என்றால் விருதினை வழங்குவதற்காக நெருங்கிய நண்பர் நடிகர் திரு சிவகார்த்திகேயன் அவர்களை மேடை கிடைக்கிறோம். அதாவது சுமதி ஸ்ரீனிவாசன்
நம் கையில் இல்லை, நாம் யாவும் தேவன் கை பொம்மைகளே. என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. செங்கோட்டை பொன்னில்லாமல் ஓடு, கோடு தேடி வரும். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அண்ட் தேங்க்யூ சுமதி மேம் என்னை இன்வைட் பண்ணதுக்கு அண்ட் சதீஷ்க்கு அவார்ட் கொடுக்க வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நல்ல ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது நிறைய கேட்டகரிஸில் ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான பீப்புளெலாம் ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்கு விருது கொடுத்து அதில் என்னுடைய நண்பன் சதீஷும் ஒரு விருது வாங்குறான்றதை விட ஒரு சந்தோஷமான அழகான விஷயம் இருக்க முடியாது. தேங்க்யூ சுமதி மேம் இந்த விஷயத்தை பண்ணதுக்கு. எனக்கு ஆரம்பத்தில் நான் சினிமாவில் வந்த டைமில் ஃபஸ்ட் இயர் நான் பண்ணதுக்காக அப்போது நான் ரொம்ப எனக்கு கேமரா மேலே பெரிய பயம் இருந்தது. நடிக்கிறதுக்கு, பேசுகிறதுக்கு பயம் கிடையாது, நடிக்கிறதுக்கு ரொம்ப பயம் இருந்தது. அந்த டைமில் இவன் என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவார்டு கொடுத்தாங்க. நான் அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் நீ சூப்பராக பண்ணுறன்றதுனால இல்லை, இந்த அவார்டு உன்னால் சூப்பராக பண்ண முடியும் நீ நம்புன்றதுக்காக ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அது சொன்ன மாதிரி கோபி என்ன சொன்ன மாதிரி அது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்க ஒரு புக்கில் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணாங்க. எனக்கு ஃபோட்டோ ஷூட்னா கொஞ்சம் அலர்ஜி. ஏன்னா பேசாமல் இருக்கணும் ஃபோட்டோனா, அப்படின்னா கஷ்டம் நமக்கு. நின்று அமைதியாக சிரிக்கணும், பார்க்கணும். அப்படின்னு எனக்கு கோட்லாம் பண்ணி ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி நான் அவங்களை எப்படியே பார்த்துருந்தேன். கல்யாணத்துக்கு கூட நான் இப்படி ரெடி ஆகல மேடம், ஏன் மேடம் இதெல்லாம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட்